கேட்டு ஆடியோ விளாக்ஸின் இனிய வணக்கம். இன்றைக்கி மதுரை ஒத்தக்கடையில் உள்ள யானைமலைக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம். நானும் தம்பி கிறிஷோ. அந்த மலை மேலே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நல்ல அற்புதமான இடம். அதில் சமணர் படுக்கை, சமணர் பள்ளி, அது போக ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருந்தது. இதை புறத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேலே போகிறதுக்கு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் படிக்கட்டுகள், அது கைப்பிடிகள்லாம் இருக்கு. போகலாம், கொஞ்சம் சேஃபாக போகணும். இன்னொன்று, இந்த இடம்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. 7ஆம் நூற்றாண்டில் மேலே ஒரு சமணர் பள்ளிக்கூடமே நடந்ததா அதுக்குள்ள சான்றுகள்லாம் இதில் இருக்கு. யானைமலை மதுரைக்கு வடக்கே அமைந்துள்ள மதுரையின் ஒரு அடையாளம். மேலே எவ்வளோ கஷ்டமா இருந்தா நார்மலா இருந்துச்சா மேலே போகிறதுக்கு? கொஞ்சம் ரிஸ்க், ஆனா கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா மேல போனோடனே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, கீழே கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இன்னொன்று, இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல இருந்தா அந்த மலையோட எல்லா மலையில இருந்து பார்த்தோம்னா ஊரோட ஒரு பகுதி அப்படியே தெரியும். சூப்பரா இருந்துச்சு. பாறைகள்லாம் அப்படியே அந்த மலை மேல நிக்குதுடா, எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம. நல்லவேளை இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு வச்சிருந்தாங்க. என்ன கிரேஷ், இல்லாட்டினா மேல ஏறதே கஷ்டம். ஆமா, அந்த படியில ஏறி மேல போனோம்னு பார்த்தா அங்க இருந்து இன்னும் தூரம் போனோம். இதுல ஒண்ணு, நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து போன இடம் இது தம்பி. இனிமேல் வரும் இந்த இடம் தான். இந்த இடத்துல அப்படி, ஆனா நீ ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு வரும் இல்ல. இந்த ஒரே ஒரு பிளேஸ் பண்றதுதான், லைட்டா மிஸ் ஆனாலே கீழே விழணும். அவ்வளோ ரிஸ்க். படிக்கட்டு ரொம்ப சின்னது அந்த இடத்துல. இந்த அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறிட்டு கீழே அந்த சிட்டியோட வியூவை பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருந்துச்சு. பாறை, ஒரே பாறை. பாறைனா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நிறைய பாறைகள் அங்க இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. இந்த இடத்துல யாரோ மார்க் என்ன அந்த யாரோ மார்க் மட்டும் இல்லாட்டினா இந்த நம்மளால வழியை கண்டுபிடிச்சு கரெக்டான பாதையை பார்த்து போறது ரொம்ப சிரமம். யாரோ மார்க்கை பார்த்து போனாலும் அது பார்க்காது, அது கரெக்டான பாதை மேலே போடக்குள்ள பாதைகள் தெரியுது. இந்த இடத்துல ஒரு சிவன் கோவில் அந்த பகுதி மக்கள் அமைச்சிருந்தாங்க. ஆனா அது நிறைய மக்கள் மேலே வந்ததுனால ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது, ஒரு சேஃப்டியா கிடையாது. அதனால காவல்துறை அதை எடுத்துட்டாங்க. ஆமா, சுத்தி எந்த பிடிமானமும் கிடையாது. கரெக்டா அந்த யாரமார் போட்ட இடத்துலயே ஏறிட்டே இருந்தோம். இப்போ இந்த சண்டே நாங்க போயிருந்தோம். அங்க ட்ரெக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரு எக்ஸ்பர்ட்டு, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க மலையோட உச்சி வரைக்கும், இந்த பாக்குறீங்களா, அந்த உச்சி வரைக்கும் போயிட்டு ட்ரெக்கிங் போயிருந்தாங்க. அந்த மாதிரி பாதுகாப்பா யார் கூட்டிட்டு வந்தாலும் பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தா அந்த இடத்துக்கு வரலாம். நார்மலா மலையில ஏறணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எவ்வளோ லோக்கல் பீப்புளுக்கு அங்குள்ள இளைஞர்களுக்கு இது ரொம்ப ஈஸியா மேலே ஏறுவாங்க. இங்க கார்த்திகை தீபம் மேலே ஏற்றுவாங்க வருஷம். அதெல்லாம் மலை உச்சியிலே ஏற்றுவாங்க. அது இந்த மலை மேல இருக்க ஒவ்வொரு பாறையும் பார்க்கறது அதிசயமா இருந்துச்சு. எந்த ஒரு பிடிமானம் இல்லாம இவ்வளவு பெரிய பாறையை தூக்கி வச்சிருக்காங்கல்ல, அது இயற்கை அமைஞ்சிருக்கு. இயற்கை அமைஞ்சிருக்குன்னா எந்த ஒரு அசைவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் தூரத்துல மேல ஏறிட்டோம். இதுல போறதுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருந்துச்சு அவங்க? கீழே ரிஸ்க் இல்ல, மேல போனா ரிஸ்க், சரியான ரிஸ்க். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நீ ஆனா பைக்ல கூட்டிட்டு போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. ரொம்ப தூரம் பைக்ல போனா பிடிக்குமா, இல்ல அந்த மலையில ஏற பிடிச்சிருந்தா நமக்கு? ரொம்ப தூரம் பைக்ல போன. ரொம்ப தூரம் பைக்ல போறதா? இதுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உனக்கு? மேலதான் சொல்றேன், மேல போனாதான் கஷ்டமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. உனக்கு இதுல 7ஆம் நூற்றாண்டுல ஒரு சமணர் பள்ளிக்கூடம் நடந்துச்சான். அப்ப நினைச்சுக்கோ, டெய்லி மாணவர்கள் ஏறி இறங்கிட்டாங்க.
அந்த இடத்துல ஒரு நாள் நம்ம அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா வைப் பண்றதுக்கு அருமையான இடம், ஒரு த்ரில்லிங்கான இடம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா? ம். ம். இந்த பாறையெல்லாம் பாரு, பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அது போக கொஞ்சம் தூரத்துல போன உடனே அந்த குகை வந்துருச்சு, அந்த சமணர் படுக்கை குகை. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அந்த அந்த மேல உள்ள உயரம் வரைக்கும் போனோம். ஆனா அதுக்கு சரியான பாதையில் கிடையாது. அது கொஞ்சம் அனுபவமான ஆள் தான் அதில் போக முடியும். இந்த சூரிய ஒளி இதுல பாறையில பட்டு இந்த இடத்த பார்க்கறதுக்கே ஒரு அற்புதமான காட்சியா இருந்தது. இந்த இதுக்கு கீழே அப்படியே அந்த குடவரை அந்த குகை இருந்துச்சு, சமணோட கற்படுக்கை. 3 அடி உயரம் இருக்கும். அழகா பாறையை குடைஞ்சு அதுல கற்படுக்கைகளை அமைச்சு அவங்களுக்கு தேவையான மற்ற இதுகளும் செஞ்சிருக்காங்க. இது பார்க்கறது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, இப்படி ஒரு அமைப்பா பண்ணியிருக்காங்கன்னு. அங்கே சின்ன சின்ன குழிகள் இருந்துச்சு, அதுல நைட்டு தீப்பந்தங்களை ஏற்றி வைக்கிறதுக்கான இது வச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 hour இருந்திருப்போம். ஆமா, இது என்னமோ பாட்டில்லாம் போட்டு விளையாண்டு இருந்த இடத்துல. ஆமா, பாட்டில் ஃபிளிப். பாட்டில் ஃபிளிப்பா? இந்தா. ஓ சூப்பர்ரா. இது ஒரு இந்த பிளான்ட், அதுனா லெமன் கிராஸ் பிளான்டா. அது லேசா அந்த இலைய பிச்சு பார்த்தா லெமனோட ஸ்மெல்லு செம்மையா இருந்துச்சு. அந்த இடத்துல லெமனோட ஸ்மெல்லு வந்துச்சு. அது இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு, அது கரெக்டாக நாங்கள் 9:30 காலையில் போயிருந்தோம். 9:30 போனதுனால 9:30 மேலே அதுக்கு லேட்டாக வந்தோன்னா ஓவர் வெயில். அதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தாலும் கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்து போனோம். இந்த டைம் வெயில் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆக ஆக அங்கே இருக்க முடியல, வேர்த்துட்டு வந்துச்சு. நாங்கள் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டோம். எந்த வழியில் வந்தோமோ அதே வழியை கனெக்ட் பண்ணி மெதுவாக கீழே வந்துட்டோம். அவர் கிளம்பிட்டாரு. இந்த இடத்துலதான் நான் சொன்னேன் ரிஸ்க். இங்க ஆனா கொஞ்சம் கம்மி தானா. நான் வழுக்குது எப்படியே கீழே. ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நல்லா இருந்துச்சு. ஒரு சண்டே வந்து ஆக்டிவா காலையில ஒரு நம்மளுக்கு ரொம்ப பெரிய மலை இல்லாமல் சின்ன மலையோட ட்ரெக்கிங் பண்ணா அதுக்கு யானை மலை பெஸ்ட் சஜஸ்ட் பண்ணலாம், பெஸ்ட் பிளேஸ்ன்னு. இந்த இடத்துல கிறிஸ்டாலாம் இறங்கவே முடியல. நான் இறங்கி அந்த இடத்துல இருந்து மெதுவாக ஓடன்னு சொன்ன பிறகு அவரே வந்தார். என்னது? ஆமா, இந்த இடம் தான் இருக்கிறதுல மேல வந்ததுல இது ஒண்ணுதான் ரிஸ்க். நான் சொன்ன எல்லாமே இந்த ஒரு பிளேஸ் தான் நான் சொன்னேன். அதுக்கு ஆனா அது கீழே இந்த இடத்துல இறங்கறதுக்குலாம் நல்ல கம்பி போட்டு படிக்கிறது இந்த இடம் நல்லா இருந்துச்சு. அது ஏந்துச்சு, நல்ல கிரீனரியா அழகா இருந்துச்சு. என்ன கிரஷ்? ஆனா நல்ல சீக்கிரமாவே இறங்கிட்டோம். ஒரு 5 to 10 minutesல கீழே வந்துட்டோம். தம்பி சாப்பிட்டா மலை ஏற முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் காலையில் சாப்பிடல. இப்போ 11:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் தம்பி டயர்ட் ஆயிட்டாரு. கீழே பைக் நிப்பாட்டியிருந்தோம். இது இந்த மலையில உள்ள இதெல்லாம் தொல்லியத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்கேயே ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, பாய் பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.